அண்ட் அந்த கொண்டாட்டம்ன்ற ஒரு பாட்டு லீவ் விட்டுட்டு அந்த சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ற குழந்தைங்க அந்த பருவத்தில் இருக்க அந்த லேட் 80s அண்ட் ஏர்லி 90s கிட்ஸ் பண்ண எல்லா விஷயமுமே அதில் இருக்கு சார். நீ ஒன்று கூட மிஸ் அவுட் பண்ணல. நீ இப்போ யாராவது ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல இது மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும், இல்லை மேபி படத்துல இருக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி சார் நடந்தது உங்க லைஃப்ல இருந்து எடுத்ததா? இல்லை, நம்ம பொதுவாகவே என்னன்னா 80s 90sன்றதை விட சம்மர் வெக்கேஷனுங்கிறது வந்து ஒரு மெமரபிள் எல்லாத்துக்குமே. ஆமாம், எப்படி இருந்தாலும் இந்த படத்தோட பேஸ் அட்ராக்ஷனில் ஒன்று வந்து இந்த படம் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்கிற அந்த முழு பரீட்சை லீவ் முடிஞ்சு பெல் அடிக்கிற இடத்துல தான் படமே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறது அந்த சம்மர் வெக்கேஷன் தான் படமே. அப்போ அந்த சம்மர் வெக்கேஷனோட கொண்டாட்டத்தை, அதில் இருக்கக்கூடிய அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை, அந்த நாஸ்டால்ஜியாவை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இதோட ப்ரைமரி, அந்த கதையோட ப்ரைமரி தன்மை. ஏன்னா அது சில்ட்ரன்னு அந்த ஏஜ் குரூப் என்னன்றது. அப்போ நம்ம எல்லாருமே அதை நினச்சி பார்க்குறோம்ல, நமக்கு எல்லாத்துக்கும் அந்த நாஸ்டால்ஜியா இருக்குது.